இப்போ சமீபத்தில் சில இடங்களில் பேசிகிட்டு இருக்கீங்க. அதாவது இளநீரை விட மோர் சிறந்தது, அதை மோர் அதிகமாக குடிங்க அப்படிங்கிறீங்க. அவ்வளோ பலன் இருக்கா? நிச்சயமா. அதாவது இளநீரை விட மோர்ன்னு நான் சொன்னதில்ல. அதாவது இளநீர் ஈக்குவல்னு சொல்லலாம். இளநீரில் சில முக்கியமான பலன் இருக்குன்னா, மோரில் சில முக்கியமான பலன் இருக்கு. இளநீரையும் மோரையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, 2மே நல்ல குளிர்ச்சியாகக்கூடியது, பித்தத்தை குறைக்கக்கூடியது. இளநீர் டைரக்ட்டா சப்ளிமெண்ட் பண்ணும். நம்ம அதில் குளுக்கோஸ் சத்தை தாண்டி நிறைய கனிமங்கள் இருக்குது. சோடியம், பொட்டாசியம் மாதிரி பல கனிமங்கள் இருக்குது. உடல் நீர்த்துவம் குறைந்து தொய்வாகும்போது உடனடியாக உத்வேகம் கொடுப்பதற்கு இளநீர் பயன்படும். மோர் என்னென்னா உடலை குளிர்ச்சியாக்கும், கூட நல்லது செய்கிற பல பாக்டீரியாக்களை அது வச்சுருக்கும். ஸோ அப்போ குடலில் இன்றைக்கி ப்ரோபயாட்டிக்ங்கிறது நான் மருத்துவம் படிக்கிற காலத்துல எல்லாம் ப்ரோபயாட்டிக்ங்கிறது குடல் சார்ந்த நோய்கள் வரும்போது அது சாப்பிடணும். டயரியா வராமல் பார்க்கணுன்னா ப்ரோபயோட்டிக் எடுக்கணும். இல்லைன்னா ஆன்டிபயோட்டிக் எடுக்கும்போது உள்ள குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா போயிடுச்சுன்னா அந்த நேரத்தில் ரீப்ளேஸ்க்கு தான் ப்ரோபயோட்டிக்னு ஒரு ஃபீலிங் இருந்தது. ஆனால் இன்றைய அறிவியல் என்ன கண்டுபிடிக்குதுன்னா, கட் பயோமை செகண்ட் ஜீனோம்னு சொல்கிறான். இப்போ என்னுடைய உடலில் என்னுடைய ஜீனை தாண்டி அடுத்த மேஜர் ஜீன் பூராமே பாக்டீரியாவிலேருந்து வர்றது தான். ஸோ அப்போது அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வெறும் குடலோட நம்மளுடைய பேதியை நிறுத்தும், இல்லைன்னா ஜீரணத்துக்குன்னு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பல மெட்டபாலிசத்தில், எதிர்பார்த்தலில், நோய்கள் வராமல் தடுக்கிறதுல, புத்திசாலித்தனத்தில், மூளைக்கும் அதுக்கும் எவ்வளோ தொடர்பு இருக்குது, ஆட்டிசம் குழந்தைகளுக்கு ப்ரோபயோட்டிக் எவ்வளோ வேணும், இப்படிலாம் இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாத்த தாண்டி ப்ரோபயோட்டிக் ரிச்சாக நல்லா இருந்தால் குடல் புற்றுக்களை தவிர்க்கலாம் வரைக்கும் இன்றைக்கி ஆய்வுகள் வந்துருச்சு. அவ்வளோ நல்லது. நல்ல விஷயத்தில் நல்ல விஷயம் கொண்டிருக்கிற மோர் இருக்கு இல்லையா, அதை விட ஒரு சிறந்த பானம் என்ன இருக்க முடியும்? அதனால தான் மோரை நிறைய எடுத்துக்கொள்ளுங்க, இளநீர் சாப்பிடுங்க, மோர் சாப்பிடுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். இப்போ கோடைக்காலம் அப்படின்னோடனே இந்த ஃபிஸி ஏரேட்டட் ட்ரிங்க் விளம்பரங்கள் கொட்டும். எங்கே போனாலும் நம்ம ஒரு சோடாவுக்கு சேர்ந்த அந்த ஃபிஸி ட்ரிங்க், ஏரேட்டட் ட்ரிங்க் உள்ளே போகிறாங்க. அதை தவிர்க்கணும், அதை உடைக்கணும். அது நேரடியாக உடலுக்கு தீங்கு செய்யக்கூடியது. இது நேரடியாக உடலுக்கு நன்மை செய்யக்கூடியது மோர். அதனால தான் மோர் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன்.